بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனது சாந்தியும் சமாதானமும் இவ்வையகத்துக்கு அருட்கொடையாக வந்துதித்த நமது உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்று பின்பற்றி நடந்த அன்னாரது குடும்பத்தவர்கள், அன்னாரது தோழர்கள், அந்த தூய வழியில் எவர்களெல்லாம் பயணித்தார்களோ, பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ, பயணம் செய்யவிருக்கின்றார்களோ அந்த அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, எனது இந்த தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த ஹுத்பாவுக்கு முன் சொல்லப்படுகின்ற இந்த அதானுக்கு பதில் கொடுப்பதற்காக சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், வந்தவுடன் தொழ வேண்டிய தஹியத்துல் மஸ்ஜிதை, அந்த சுன்னத்தான தொழுகையை தொழாமல் அதானுக்கு முழுமையாக பதில் சொல்லிவிட்டு அதானை முடித்த பிறகு தொழுகின்றார்கள். உண்மையில் இந்த இடத்தில் சரியான மார்க்க வழிகாட்டல் என்னவென்று சொன்னால், நாம் அதானுக்கு பதில் சொல்வது சுன்னத்தான ஒரு விடயம். ஆனால் இமாம் இந்த ஹத்தீப் உரை நிகழ்த்தக்கூடிய ஹத்தீபுடைய ஹுத்பாவை நாம் செவியேற்பது வாஜிப், கட்டாயம். எனவே ஒருவர் அதான் சொல்லும்போது வந்தாலும் அந்த சுன்னத்தை என்ன செய்வது? தொழுது விடுவது. ஏன்? அதானுக்கு பதில் சொல்வது ஒரு சுன்னத்தான விடயம், உரையை கேட்பதென்பது வாஜிப், கட்டாயமான ஒரு விடயம். எனவே நாம் அந்த உரையை கேட்பதற்காக அதான் சொல்லப்பட்ட நேரத்தில் நாம் அதான் சொல்லப்படும் போது மஸ்ஜிதுக்குள் நுழைந்தாலும் நாம் என்ன செய்வது? தொழுகையை நிறைவேற்றி விடுவது என்ற அந்த விடயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிட்டு, இன்றைய நமது இந்த ஹுத்பாவில் இந்த வார்த்தைகள் இவ்வளவு சிறப்புக்குரியவைகளா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சிறப்பான சில வார்த்தைகள், திக்ருகளை நாம் பார்ப்போம். உண்மையில் இந்த திக்ருகள் இவ்வளவு சிறப்புகளை கொண்டவைகளா என்பதை நானும் நீங்களும் அறிந்து விட்டோம் என்றால், நிச்சயமாக நாம் நமது வாழ்விலே இவற்றை தொடர்ந்து செயல்படுத்துவோம். இதில் முதல் செய்தியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற செய்தி, பைஹகி என்ற ஹதீஸ் நூலில் 617வது செய்தியாக இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமவாசி வருகிறார்.
அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து சில சிறந்த வார்த்தைகளை கற்று அவற்றை தனது வாழ்விலே ஓதி வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இதை நபி அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது அவர் தனது விரல்களால் அதை எண்ணியவராக இருக்கிறார். அதன் பிறகு அவர் சற்று தூரம் சென்று சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒன்றை சிந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்முறுவல் பூர்த்தவர்களாக சொல்கிறார்கள், அவர் ஏதோ கவலையோடு சிந்திக்கிறார் போலும். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரிடம் திரும்பி வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், ஹாதா லில்லாஹ், இந்த வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவைகள், அல்லாஹ்வை புகழுகின்ற, அல்லாஹ்வை மகத்துவப்படுத்துகின்ற வார்த்தைகள். ஃபமாலி, எனக்குரியது எங்கே என்று கேட்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்கிறார்கள், இதா குல்த சுப்ஹானல்லாஹ், நீர் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு சதக்த, நீர் உண்மை சொன்னீர் என்று சொல்கிறான். வைதா குல்த அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் சதக்த, நீர் உண்மை சொன்னீர். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான் சதக்த, நீங்கள் உண்மை சொன்னீர்கள். வைதா குல்த அல்லாஹு அக்பர், நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னவுடன் அல்லாஹ் பதிலளிக்கிறான் சதக்த, நீர் உண்மை சொன்னீர். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் அந்த கிராமப்புற மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள், நீங்கள் அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று சொன்னால், இந்த திக்ரை சொல்லிவிட்டு அல்லாஹும் மக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று நீங்கள் சொன்னால், கால் அல்லாஹ் கது ஃபஅல்து, அல்லாஹ் அதற்கு எவ்வாறு பதிலளிக்கிறான் என்றால், அதை நான் நிறைவேற்றி விட்டேன். அல்லாஹும் மக்ஃபிர்லி என்று சொல்லும்போது, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லும்போது அல்லாஹ்விடமிருந்து உடனே பதில் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், அதை நான் நிறைவேற்றி விட்டேன், அடியானுக்கு மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. சுப்ஹானல்லாஹ். வைதா குல்த அல்லாஹும்ம ரஹம்னி, யா அல்லாஹ் எனக்கு கிருபை செய்வாயாக என்று நீங்கள் பிரார்த்திக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான் கது ஃபஅல்த், அதை நான் நிறைவேற்றி விட்டேன். அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் அந்த அடியாருக்கு கிடைத்து விடுகிறது. அதன் பிறகு நீங்கள் அல்லாஹும்ம ர்ஸுக்னி, யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் அளிப்பாயாக என்று பிரார்த்தித்தால் அல்லாஹ் சொல்கிறான் கது ஃபஅல்த், நான் அதை நிறைவேற்றி விட்டேன். இறைவன் புறத்திலிருந்து ரிஸ்க்கும் கிடைத்து விடுகிறது. இது எவ்வளோ ஒரு சிறந்த, ஒரு உயர்ந்த ஒரு அமலாக இந்த அமல் இருக்கிறது என்று பாருங்கள். இந்த 4 திக்ருகள் எவ்வளவு சிறப்புக்குரிய திக்ருகளாக இருக்கின்றன. இந்த திக்ருகளை நாம் செய்துவிட்டு இப்படி இந்த 3 பிரார்த்தனைகளையும் செய்கின்ற போது, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, அல்லாஹும்ம ரஹம்னி, அல்லாஹும்ம ர்ஸுக்னி என்று நாம் பிரார்த்திக்கின்ற போது அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டதாக வாக்களிக்கிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த திக்ரை ஓதி இருந்தாலும், இந்த திக்ரை செய்து வந்தாலும் இதற்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதா? இந்த செய்தியை ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று கூறக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் இந்த திக்ருடைய சிறப்பை அறிந்து நாம் அதை செய்கின்ற போது நாம் அதை ஆர்வத்தோடு செய்வோம். இந்த திக்ருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறதா என்பதை அறிந்து நாம் ஆர்வத்தோடு என்ன செய்வோம், நமது வாழ்வில் இதை செயல்படுத்துவோம். இரண்டாவது ஒரு செய்தியை பார்ப்போம் என் அருமையான சகோதரர்களே. இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. திர்மிதியில் 3460வது எண்ணிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மா அலல் அர்தி அஹதுன் யகூல் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய எவராக இருந்தாலும் சரி, அவர் இப்படி சொல்வாராக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இல்லா குஃபிரத் அன்ஹு ஹதாயாஹு
வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். இந்த திக்ரை நாம் சொல்லும்போது எந்த அளவுக்கு இதன் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பென்றால், கடல் நுரையை போன்று சிறு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்பட்டுவிடும். கடல் நுரையை போன்று சிறு பாவங்கள் இருந்தாலும் அவைகளுக்கு பரிகாரமாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு திக்ராக இந்த திக்ரை சொல்கிறார்கள். இதில் எண்ணிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடவில்லை. மாறாக நாம் இதை ஓதி வருவது லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த திக்ருடைய பொருளை நாம் உணர வேண்டும். அந்த திக்ர் நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறதோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் மிக பெரியவன். நாம் எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும், எந்த தீமையை விட்டு நாம் விலகுவதாக இருந்தாலும் இல்லா பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டே அன்று இல்லை. இந்த திக்ரை நாம் ஓதி வருவதன் அருமை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு அமல் என்று பாருங்கள். இந்த வார்த்தைகள் தான் நமக்கு தெரிந்த வார்த்தைகள். ஆனால் இதற்கு இப்படியெல்லாம் சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அடுத்த ஒரு செய்தியை பார்ப்போம் என் அருமை சகோதரர்களே. இந்த செய்தி புகாரியில 1154வது எண்ணிலே இடம்பெறுகிறது. உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் தஆர்ர மினல் லைல், ஒருவர் இரவிலே எதிர்பாராத விதமாக விழித்துக் கொள்கின்ற போது, அவர் விழித்தவுடன் இப்படி ஓதுவாராக இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே ஒரு மூமினுடைய சிந்தனை எல்லாம் ஏகத்துவம் தான், ஓரிரை கொள்கை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவனது வாயில் அவன் தூக்கத்திலிருந்து எதிர்பாராத விதமாக விழித்தாலும் அவன் சொல்வதென்ன லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப அவன் விழித்தவுடன் இப்படி சொல்வானாக இருந்தால், எப்படி வருது வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் கவனிங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். இதெல்லாம் நாம் தெரிந்த வார்த்தைகள். நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் கற்றிருக்கிறோம். நமக்கு நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள். ஆனால் இப்படி நமக்கு சொல்லப்பட்ட செய்திகள் எந்த அளவு நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அருமை சகோதரர்களே, இவ்வாறாக ஒருவர் சொல்லிவிட்டு அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்கிறார். இப்போ நாம் சொன்ன இந்த திக்ரை அவர் சொல்கிறார், தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் சொல்கிறார். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறார். அல்லாஹும்ம ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அவு தஆ, அல்லது அவர் வேறு எதையும் பிரார்த்திக்கிறார். எந்த பிரார்த்தனையாகவும் இருக்கலாம். அவர் பிரார்த்தித்தால் உஸ்துஜீப லஹு, அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். அவர் கேட்கக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். எனவே அருமை சகோதரி, எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு சந்தர்ப்பம் என்று பாருங்கள். நமது துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதை விட ஒரு சிறப்பு இருக்கிறதா? எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அது! அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள், இப்படி ஒருவர் இந்த திக்ரை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தால் அவரது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்து சொல்கிறார்கள், ஃபஇன் தவல்லஅ வஸல்லா குபிலத் ஸலாத்து, அவர் வுது செய்து தொழுதால் அவரது தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். அவரது தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளவு பெரிய சிறப்பு! நமது ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டதென்றால் அதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியாத அருமை சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் தக்வாவுடையவர்களிடமிருந்து தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறான். எனவே இது நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இந்த வாய்ப்பை நமது வாழ்வில் எத்தனை பேர் இதை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம்? இந்த ஹதீஸை இதற்கு முன்னரும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதற்கு முன்னரும் இந்த ஹதீஸை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள். நமது வாழ்வில் யாராவது இந்த ஹதீஸை செயல்படுத்தி இருக்கிறோமா? அல்லது இப்போதுதான் நாம் இதை கேட்கிறோம் என்றால் இதன் பிறகாவது இந்த வாய்ப்பை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் நாம் நமது வாழ்வில் எவ்வளவு தேவையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க வேண்டிய எவ்வளவு பிரார்த்தனைகள் இருக்கின்றன. இது எவ்வளவு ஒரு அழகான சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிறார்கள்,
ஒருவர் தூக்கத்திலிருந்து எதிர்பாராத விதமாக விழித்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹ். அதை தொடர்ந்து அல்லாஹும்ம ஃகுஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று சொல்லிவிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் என்ன நலவுகளை பிரார்த்தித்தாலும் அவைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும். அவர் வுது செய்து தொழுதால் அந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் என்ற இந்த ஹதீஸ். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வார்த்தைகளை சொல்கிறார்கள். இந்த 5 வார்த்தைகளுடைய சிறப்பை பாருங்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இப்னு மாஜாவில் 3794வது எண்ணிலே வருகிறது. ஷேக் நாஸ்ருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது சஹீஹ் இப்னு மாஜாவிலும் இதை பதிவு செய்கிறார்கள் சஹீஹான செய்தியாக. இதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொன்னால் யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஸதக அப்தி. நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸை போன்று இந்த செய்தியும் இருக்கிறது, ஆனால் இது பொதுவாக வருகிறது. ஒரு அடியார் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஸதக அப்தி, எனது அடியான் உண்மை சொன்னான், உண்மையை உரைத்தான் என்று சொல்லிவிட்டு லா இலாஹ இல்லா அன வ அன அக்பர், அல்லாஹ் சொல்கிறான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நான் தான் மிக பெரியவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ இதா காலல் அப்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ், ஒரு அடியான் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் ஸதக அப்தி, எனது அடியான் உண்மையை உரைத்து விட்டான். லா இலாஹ இல்லா அன வஹ்தி, வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்து 3வது வார்த்தையை பாருங்க. வைதா கால லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹ் என்று அடியான் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு லா ஷரீக லஹ் என்று சொன்னால் கால ஸதக அப்தி, எனது அடியான் உண்மை சொன்னான். லா இலாஹ இல்லா அன வலா ஷரீக லி, வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு எந்த ஒரு இணையும் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வைதா கால லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் என்று அடியான் சொன்னால் அல்லாஹ் பதில் அளிக்கிறான் ஸதக அப்தி, எனது அடியான் உண்மை சொன்னான். அதே போன்று அதாவது ஆட்சிக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, புகழ் எனக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இறுதியாக 5வது வார்த்தையை பாருங்கள். வைதா கால லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று அடியான் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான் எனது அடியான் உண்மை சொன்னான். அதாவது எந்த ஒரு நன்மையை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு காத்துக்கொள்வதாக இருந்தாலும் என்னை கொண்டே அன்று இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் மன் ருஸிகஹுன்ன இந்த மௌத்திஹி, மன் ருஸிகஹுன்ன இந்த மௌத்திஹி லம் தமஸ்ஸுஹுன்னார் என்று சொல்றாங்க. அதாவது இந்த வார்த்தைகள் யாருடைய மௌத்துடைய நேரத்தில் மரண வேளையில் இந்த வார்த்தைகள் அமைந்து விடுகின்றனவோ, இந்த வார்த்தைகளை சொல்லி விடுவாரோ அவரை நரகம் தீண்டாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, மரண வேளையில் இந்த வார்த்தைகள் வர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த வார்த்தைகள் நமது வாழ்க்கையில் வளமையாக இருக்க வேண்டும் இல்லையா? இந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் வளமையாக்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த வர்த்தகங்களை நாம் இப்போது முழுமையாக பார்த்து விடுவோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹ், அதற்கு அடுத்தது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், அதற்கு அடுத்தது எடுத்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், அடுத்து பார்த்தீங்கன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அனைத்தும் கலிமத்து தௌஹீத், ஏகத்துவம், ஓரிரை கொள்கை. இந்த வார்த்தைகளை நமது வாழ்வில் நாம் தொடர்ச்சியாக இதை ஓதி வருகின்ற போது உண்மையில் அது அவருடைய அந்த மரண வேளையில் இந்த வார்த்தைகள் அமைந்து விடுமாக இருந்தால் நரகம் அவரை தீண்டாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே அருமையான சகோதரர்களே, இப்படியான நல்ல வார்த்தைகள், அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை நமது நாவுகள் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு அப்தின் யுபஅஸு அலா மா மாத அலைஹ்,
ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மரணிக்கிறானோ அந்த நிலையில் தான் நாளை மறுமையில் எழுப்பப்பட போகிறான். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இறை நினைவோடு மரணித்தால், அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் பெற்றால், நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படுவதும் அந்த இறை நினைவோடு தான், அந்த சிறப்போடு தான் எழுப்பப்படுவோம். ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணிக்க விரும்புகிறானோ அப்படி அவன் வாழ வேண்டும், இல்லையா? அதாவது சிலர் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் கடைசி நேரத்தில் கலிமாவை சொல்லி விடுவேன் என்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கடைசி நேரத்தில் நான் கலிமாவை சொல்லி விடுவேன். எப்படி சொல்ல முடியும்? அதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அருள் வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் உனக்கு அந்த வார்த்தைகளை சொல்ல முடியுமா? நீ அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் தான் உனக்கு அதை சொல்ல முடியும். இறுதி நேரத்தில் அந்த வார்த்தைகள் வரும். ஒருவன் எந்த வாழ்க்கையை பழக்கப்பட்டு இருக்கிறானோ, எந்த வாழ்க்கைக்கு அவன் அடிமையாக இருக்கிறானோ, அதுதான் அவனது இறுதி நிலை பெரும்பாலும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சிறந்த வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இந்த சிறந்த வார்த்தைகளை நமது நாவுக்கு நானும் நீங்களும் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாவுக்கு எளிதான வார்த்தைகள் என்று சொல்றாங்களே, உண்மையில் அந்த வார்த்தைகள் நமது நாவுக்கு எளிதாக இருக்குதா? இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் உங்களோட உள்ளத்தோட்டு கேளுங்க. இந்த வார்த்தையை நான் கடைசியாக எப்போது சொன்னேன்? உங்களோட உள்ளத்தை நீங்கள் கொஞ்சம், ஒவ்வொருவரும் தனது நிலையை அறிந்திருக்கிறோம். உங்களோட உள்ளத்தை தொட்டு கொஞ்சம் கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நாவுக்கு எளிதான வார்த்தையாக இதை சொல்லியிருக்கிறார்களே, இதை நான் கடைசியாக எப்போது சொன்னேன்? சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கேட்டு பாருங்க உங்களோட உள்ளத்தை தொட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்க? இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு மிக விருப்பத்துக்குரிய இரண்டு வார்த்தைகள். அதே போன்று ஹஃபீஃபத்தானி இலல் லிசான், நாவுக்கு மிக எளிதான வார்த்தைகள். சகீலத்தானி ஃபில் மீசான், நன்மையின் தராசில் கனமான வார்த்தைகள் என்று சொல்லிவிட்டு இதை சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அஸீம். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் நாவுக்கு எளிதான வார்த்தை என்று சொன்ன இந்த வார்த்தைகள் உண்மையில் நமது நாவுக்கு எளிதாக இருக்குதா? இதை கடைசியாக நாங்கள் எப்போ சொன்னோம்? கொஞ்சம் கேட்டு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்கள், இது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய அருள். இப்படியாக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தைகளை நமது நாவு உச்சரிக்கவில்லை என்றால் இந்த நாவுகள் எதற்கு? அல்லாஹ் விரும்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை நமது நாவு உச்சரிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான்கள். அதுவும் அல்லாஹ் எளிதானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அல்லாஹு தஆலா அறிவித்து தருகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான சிறந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நமது வாழ்வில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு இந்த வாழ்க்கை தான். இதற்கு பிறகு நமக்கு ஒரு சந்தர்ப்பம், வாய்ப்பு கிடையாது. எனவே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் அஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அழகான செய்தியை நாம் திர்மிதியிலே 3410வது எண்ணிலே பார்க்க முடியும். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹஸ்லதான், இதை ரசூலுல்லாஹ் இரண்டு சிறப்புகள் என்று சொல்கிறார்கள். இரண்டு சிறப்புகள் என்று சொல்கிறார்கள். லா யுஹாஃபிது அலைஹிமா அப்துன் முஸ்லிமுன், எந்த ஒரு முஸ்லிமான அடியான் இதை பேணி வருகிறானோ, இந்த இரண்டையும் பேணி வருகிறானோ, இல்லா தஹலல் ஜன்னா, அது அவனை சொர்க்கத்தில் நுழைவித்து விடும், அது அவனை சுவர்க்கத்தில் நுழைவித்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஹுமா யசீர்,
அந்த இரண்டும் மிக எளிதானது, செயல்படுத்துவதற்கு மிக எளிதானது. ஆனால் வமை யஅமலு பிஹிமா கலீல், இந்த இரண்டையும் செய்யக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், அதாவது சுப்ஹானல்லாஹ் 10 முறை சொல்வது, அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் என்பதை 10 முறை சொல்வது, அல்லாஹு அக்பர் என்பதை 10 முறை சொல்வது. இது எவ்வளவு எளிதான விஷயம். அதாவது 33 முறை சொல்வது சிரமம் என்பவருக்கு இது என்ன, 10 முறை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 33 முறை சொன்னால் அதற்குள்ள 10 என்ற சிறப்பும் வந்துவிடும். இந்த சிறப்பும் அதுக்குள்ள வந்துடும். 33க்கு நாங்கள் ஹதீஸ்களை பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய திக்ரை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் 5 முறைகள் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரான். எத்தனை முறைகள்? 5 முறைகளை சொல்லித் தருகிறார்கள். அதில் நாம் விரும்பிய முறையை செயல்படுத்தலாம். அந்த 5 முறையை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். 5ம் ஆதாரபூர்வமான ரிவாயத்துக்கள். ஒன்று என்ன? சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33. நூரை நாம் பூர்த்தி செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படி ஓதினால் அவரது பாவங்கள் கடல் நுரையை போன்றிருந்தாலும் மன்னிக்கப்படும், சிறு பாவங்கள். அதற்குரிய சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இப்போ நூரை நாம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்து என்பதை கொண்டு நிறைவு செய்யக்கூடிய முறை. இரண்டாவது முறை பாருங்க, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. இந்த முறைக்கும் புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்கிறது. இது இரண்டாவது முறை. மூன்றாவது ஒரு முறையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, 99 தான். இதுவும் புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். ஆனால் இதை சொல்லும்போது அந்த அமைப்பு எப்படி வரும் என்றால், சுப்ஹானல்லாஹ் தனியா, அல்ஹம்துலில்லாஹ் தனியா, அல்லாஹு அக்பர் தனியாக அப்படி இல்லாமல் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் என்று அப்படியே தொடர்ந்து சொல்வது 33 முறை. அப்போ 99 முறை வரும். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர். எனவே இது நாம் இதில் பார்க்கக்கூடிய மூன்றாவது முறை. நான்காவது ஒரு முறை இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்வது 25 முறை. அப்போ இதை நாம் 25 முறை சொல்கின்ற போது அது 100 ஆகி விடுகிறது இல்லையா? சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதற்கும் ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது. இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய 5வது முறை தான் 10 முறை ஓதக்கூடிய முறை. அதற்கும் ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறது. இப்போ ஒருவர் 33 முறை ஓதுவதற்கு அவருக்கு டைம் லேட் ஆகுது, ஏதோ அவசரமாக ஒரு வேலை இருக்கிறது என்றால் 10 முறை ஓதுவதற்கும் ஆதாரம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹு அக்பர் 10 முறை. இப்போ நான் சொன்ன 5 முறையை நாங்கள் ஒரே தொழுகையில செயல்படுத்தக்கூடாது. அப்படி இல்லை. ஒரு தொழுகையில் நாம் ஒரு முறையை செயல்படுத்தலாம், தொழுகைக்கு பிறகு மற்றொரு தொழுகையில் இன்னொரு முறையை செயல்படுத்தலாம். அப்படித்தான் நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரி, இந்த ஹதீஸ் நபி அவர்கள் 2 அமல்களை சொல்றாங்க, சொர்க்கத்தை எளிதாக அடைந்து கொள்ள முடிந்த அமல்கள். அதில் ஒன்று இப்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 10, அல்ஹம்துலில்லாஹ் 10, அல்லாஹு அக்பர் 10. இது ஒன்று. அடுத்த செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இரவிலே ஒருவர் தூங்கச் செல்வதற்கு முன்னால், இரவிலே ஒருவர் தூங்கச் செல்வதற்கு முன்னால் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34. இப்படி அவர் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன்னர் ஓதிக்கொள்வது. இந்த ரெண்டும் எளிதான அமலா இல்லையா? ஆனால் இதை எத்தனை பேர் நமது வாழ்வில் செயல்படுத்துகிறோம்? இது எளிதான அமல், சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அமல்களின் அருமையான சகோதரர்களே. எனவே இவ்வாறாக சிறந்த வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்று நீங்கள் சொன்னால், சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்று சொன்னால், திர்மிதியில 3465வது எண்ணில் வரக்கூடிய செய்தி, ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், எவர் ஒருவர் சுப்ஹானல்லாஹில் அதீம் வ பிஹம்திஹி என்று சொல்கிறாரோ,
ஊரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு பேரித்த மரம் நட்டப்படுகிறது. ஒரு மரத்தை நாங்கள் அதை நட்டு அது வளர்ந்து வருவதற்கெல்லாம் எவ்வளோ காலம் தேவைப்படும் இல்லையா? நாம் அதுவும் இந்த அழிந்து போகக்கூடிய துனியாவில், இது நிரந்தரமான சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி என்று சொன்னால் ஊரிசத் லஹு நஹ்லத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரித்த மரம். சொர்க்கத்துடைய மரத்தை பற்றி தனியாக வர்ணிக்கலாம், அப்படி ஹதீஸ்கள் இருக்கின்றன. அது அதனுடைய நிழல் எவ்வளவு தூரமானது என்பதை எல்லாம் பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணித்திருக்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த தலைப்பில் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். அந்த செய்தி என்னவென்று சொன்னால், மிஅராஜுடைய பயணம். அந்த மிஅராஜுடைய பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களை சந்திக்கிறார்கள். அதில் ஃபிஸ் ஸமாஇ ஸாபியா, 7வது வானத்தில், 7வது வானத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு உயர்வு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொன்ன செய்தி என்ன? இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீர்கள். அதாவது இந்த செய்தி எங்கு இடம்பெறுகிறது என்றால், திர்மிதியில் 3462வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, அக்ரி உம்மதக மின்னி அஸ்ஸலாம், முதல் விஷயம், எனது சலாத்தை உங்களுடைய உம்மத்துக்கு எத்தி வையுங்கள். யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு சலாம் சொல்லி இருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்லி இருக்கிறார்கள், எனது சலாத்தை உங்களுடைய சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு எத்தி வையுங்கள். ஒருத்தர் வந்து சொல்றார், உங்களுக்கு அவர் சலாம் சொன்னார் என்றால், இப்போ நாங்கள் வாலைக்கும் சலாம் என்று தான் பதில் சொல்கிறோம். வாலைக்கும் சலாம்னா உங்களுக்கு சலாம் உண்டாவதாக என்று தான் பதில் சொல்கிறோம். ஆனால் சரியான முறை என்ன என்று பார்த்தீங்கன்னா, அதாவது வஅலைக்கும் என்று மாத்திரம் சொல்லிவிடாமல் வஅலைஹி, உங்களுக்கும் யார் எனக்கு சலாம் சொன்னாரோ வஅலைஹி, அவருக்கும் சலாம் உண்டாவதாக. வஅலைக்கும் வஅலைஹிமுஸ்ஸலாம், ஒருமையில் சொல்றதா இருந்தால் வஅலைஹிஸ்ஸலாம், பன்மையில் சொல்றதா இருந்தால் வஅலைஹிமுஸ்ஸலாம். அப்போ எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம் ஒவ்வொருவருக்கும் சலாத்தை இந்த உம்மத்துடைய தலைவர் மூலம், அல்லாஹ்வின் தூதர் மூலம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அஹ்பிருஹும், உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, உங்களுடைய சமுதாயத்துக்கு சொல்லுங்க, இன்னல் ஜன்னத தய்யிபத்து துர்பா, இந்த சொர்க்கத்துடைய மண் இருக்கிறதே, இந்த மண் வந்து தூய்மையானது, மனமானது, சிறப்பானது என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள், அஸ்பத்துல் மா, இதனுடைய தண்ணீர் மிக இனிமையானது. சுப்ஹானல்லாஹ், இந்த செய்தியெல்லாம் கிடைக்குது பாருங்க. அஸ்பத்துல் மா, இதனுடைய தண்ணீர் அவ்வளவு இனிமையானது, சுவையானது. அதே போன்று சொல்கிறார்கள், அன்னஹு கீஆன், அது ஒரு தட்டன் தரையான ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், வஅன்ன கிராசுஹா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இங்கு நட்டப்பட வேண்டிய மரங்கள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். யார் சொன்னது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு சொல்லுமாறு ஒரு செய்தியை சொல்கிறாங்கண்டா. கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, நமது மூதாதையர்கள் ஒருவர் கபரில் அடக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் வந்து கபரிலிருந்து எழுந்து வந்து கபருடைய வாழ்க்கையை சொன்னால் எப்படி இருக்கும்? கபருடைய வாழ்க்கையை சொன்னார்னா எப்படி இருக்கும்? இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ சிறப்பான நபி, சிறப்புகளை சொல்கிறார். இது எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? இது எவ்வளோ தூய்மையான பூமி தெரியுமா? இன்று என்ன செய்யறான்? உலகத்தில் அரைசானுக்கு அடித்துக் கொள்கிறான். அரைசானுக்கு என்ன? அதாவது சகோதரர்களுக்கு மத்தியில் வெட்டு, குத்து, கொலை எல்லாம் நடக்குது. அற்பமான இந்த உலகத்தில், துன்யாவில். என் அருமை சகோதரர்களை, அதுதான் நிலையானது, அது தூய்மையானது, பரிசுத்தமானது, இனிமையானது எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இங்கு நட்டப்பட வேண்டியவைகள் என்ன? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறான சிறந்த வார்த்தைகளை, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை நமது நாவுகள் அதிகம் அதிகம் உச்சரிக்க வேண்டும். அது நமது நாவுகளுக்கு எளிதாக்கப்பட வேண்டும்.
அதே நிலையில் இறை நினைவோடு இந்த உலகத்தை விட்டு நானும் நீங்களும் பிரிய வேண்டும். அதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.